இப்போ நாம் வந்து இங்கே கிருஷ்ணமூர்த்தி சார் அவர் தான் வந்து எங்களுக்கு எப்போவும் ஹெல்ப் பண்ணுறார். எல்லா வருஷமும் நான் வந்தால் எனக்கு என்னென்ன பூஜை இருக்குது, எப்போ என்ன இது எங்களுக்கு எல்லாம் கணக்கு வச்சு அர்ச்சனை பண்ணுறது, இது பண்ணுறது, எல்லா சகாயமும் பண்ணுறது அவர் தான். அவள் இங்கே பக்கத்துலேயே அவள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான வீடு இருக்குது, எல்லாம் கோவிலை தொட்டு அடுத்து. இப்போ இந்த கோவிலை பற்றி இந்த ஆராட்டு அப்படிங்கிறது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய இந்த உற்சவம். இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா, தண்ணி வந்து இங்கே சுவாமியோட சன்னதி வரைக்கும் வருமா. இன்ஃபேக்ட் 2018 வெள்ளம் வந்தபோது இங்கே நல்லா மேலே வரைக்கும் வந்ததுன்னு. நீங்கள் சொல்லுங்கள் சார், கோவில் பற்றி சொல்லுங்களே பார்க்கலாம் ப்ளீஸ். இது வந்து இந்த இடத்துல பேர் கேரளத்தில் எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்டில் மூவாற்றுவிழா சொல்லுவாள். மூவாற்றுவிழா தாலூக்கில் ரொம்ப பழைய கோவில் இது. இது வந்து அம்மன் கோவில், ஃபஸ்ட்டு கோவில். 1976 ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி ஊருக்காரர் எல்லாமே சேர்ந்து நடத்துறது கோவில். வருஷம் இங்கே டிசம்பர்லேருக்கு இந்த கோவிலில் திருவிழா வர்றது. 7 days திருவிழா இருக்கும். அதுக்கப்புறம் மலையாள மாதம் மீன மாதத்தில் பூரன் நாள் தான் அம்மனோடு பிறந்த நாள். வந்து பொங்கால் தேசம் முடியேற்றி சொல்லுவாங்க, அப்படி ஒன்று இருக்கும். பொங்கால் விசேஷமாக இருக்கும், நிறைய பேர் பொங்கால் இருக்கும். அதுபோல் எல்லா மாதம் மலையாள மாதம் பூரன் நாளில் இங்கே அன்னதானம் பிரிச்சாக நடக்கும். 1000-600 பேர் மேலே சாப்பிட வருவாங்க. இதுக்கு சத்யா, இது பாயசம், இந்த மாதிரி தான் பண்ணுறது. அப்புறம் கோவிலில் ஸ்பெஷலாக நிறைய டிவோட்டிஸ், எஸ்பெஷலி பிராமின்ஸ் அவுட் சைடு கேரளா, எப்ரோட் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் குடும்ப க்ஷேத்திரம் சொல்லுவாங்க. அதாவது மூல குடும்பம், இட குடும்ப க்ஷேத்திரம் அப்படி சொல்லி வருஷம் நிறைய பேர் அப்படி வந்து போயிருந்துருக்காங்க. அப்புறம் கர்க்கடை மாதத்தில் இது பின்னால் ரா ஆட்டமாக புழைய ஓடிட்டுருக்கு. அதாவது ரிவர், வழியாக சொல்லுவாங்க. கோவிலுக்கு கோவிலோட பேக் சைடு கம்ப்ளீட்டாக புழை தான். அந்த புழையில் ஈவன் மிதினம் கர்க்கடை மாதம் இடவப்பாதிக்கு மேலே நல்ல ரெய்னி சீசன். அந்த டைமில் தண்ணி புழையில் தண்ணி ஏறி எல்லா வருஷம் அம்மன் சுயம்பூ ஆறாடு சொல்லுவாங்க. இது இங்கே சுயம்பூ இருக்கிறதுக்கும் அது ரொம்ப விஷயம். நிறைய பேர் தொடர்றதுக்கும் பார்க்கறதுக்கும் வருவாங்க. அந்த இது எல்லா வருஷமும். ஆனால் சில வருஷங்களில் பயங்கரமாக ஏறி வந்துவிடும். 2013 and 2018 2018 வந்த வெள்ளப்பக்கம் ரொம்ப பயங்கரமாக வந்து எங்களுக்கு நிறைய நாசஸ்டங்கள், எங்கள் கோவிலுக்கும் நிறைய பொருள் எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் சொல்லப்போனால் நிறைய ஸ்பெஷல் விசேஷமாக சொல்லப்போனால் இங்கே ஒரு சதுசகம் வழிபாடு சொல்லி வந்துருக்கு. 51 தேங்காயில் பண்ணுறது, 101 தேங்காயில் பண்ணுறது வழிபாடு. அப்புறம் இந்த கோவில் ஒரு வெடி வழிபாடு சொல்லிட்டுருக்கேன். நம்ம குடும்பத்தில் ஏதாவது கோவில் போகவோ, நம்ம வேண்டப்பட்ட சாமி நஷ்டப்பட்டு போகிறத நம்ம வேண்டிப்போம். நிறைய பேர் அதுவும் பயங்கர விசேஷமாக வச்சுருக்கு. அப்படி நிறைய வழிபாடுகள் நல்லா இருக்குது. கோவிலும் நல்லா போயிருந்துருக்கு. ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி ட்ரஸ்ட்டோடு கண்ட்ரோலில் தான் இந்த கோவில் போயிருந்தது. இப்போ நாங்கள் வந்து ஒரு அலங்கார கோபுரம் ரீசெண்டாக தான் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒர்க்கு. அலங்கார கோபுரம் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் கோவில் என்ட்ரன்ஸ் இருக்கிற மாதிரி அது ஒரு 5 lakhs ப்ராஜெக்ட்டு. ஒவ்வொரு ப்ராஜெக்டாக ஒரு வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ.